வெல்கம் டு உமாஸ் ஹோம். இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உள்ள ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆட்டுக்குடல் எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு முழு ஆட்டுக்குடல் வாங்கியிருக்கேன். இப்படி தான் இருக்கும். அது உள்ள சின்ன டியூப் மாதிரி இருக்கிற சின்ன குடலெல்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கொட்டிட்டு நம்ம நல்லா தண்ணி ஊற்றி அலசிடணுங்க. இது நம்ம அலசுறதுல தான் இருக்குது. இது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு கொஞ்சம் நேரம் வெந்நீரில் அமுத்தி வச்சு நம்ம தோலெல்லாம் உரிச்சிடலாம். இது நிறைய தண்ணி ஊற்றி அலசணும், அதுதான் மெயின். தண்ணி ஊற்றி அலசிட்டு வெந்நீரில் ஊற போட்டோம்னா அந்த தோலெல்லாம் அழகாக எடுத்துகிட்டு வந்துடும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது. அந்த சின்ன குடலெல்லாம் ஒரு ஈக்கி வச்சோ இல்லை ஒரு கம்பி வச்சோ நம்ம அப்படியே பெரட்ட போகிறோம். எல்லாமே நான் எப்படி பண்ணுறேன்னு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. குடலை திருப்பிட்டு அது உள்ளே பார்த்திங்கன்னா இந்தமாரி பச்சை பச்சையாக ஒரு இது நூல் மாதிரி இருக்கும். அது ஃபுல்லாக எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்துருங்க. இதில் ஒரு டியூப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது நான் போட போகிறதில்ல. நம்ம சமைக்கிற ஐட்டம் எல்லாம் தாங்க ஆட்டுக்குடலில் இருக்கும். நமக்கு பிடிக்கலன்னா சில பார்ட்ஸை அதில் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நான் எனக்கு பிடிக்காத அந்த சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் நறுக்கி நான் தூக்கி போட்டுட்டேன். பாருங்கள், நல்லா மேலே இருந்த அந்த பச்சையெல்லாம் உருவி எடுத்துட்டேன். இப்போ நம்ம பெரட்டி வெந்நீர் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுறலாம். 5 நிமிஷம் ஊற விட்டோம்னா தான் அது மேலே இருக்க அந்த கருப்பெல்லாம் பிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். என் சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உமாஸ் ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். நான் இதை அலசுறதுக்கு முன்னாடியே வெந்நீர் அடுப்பில் வச்சுட்டேன். இதை பெருங்குடலில் நம்ம ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ அதுக்கு இடையில் நம்ம சின்ன குடலெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம். இதுலேயும் அதே மாதிரி பச்சை பச்சையாக இருக்கும். அந்த பச்சை கலரில் இருக்க இந்த இதெல்லாம் ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிடணும். தண்ணியை நல்லா ஃபோர்ஸாக திறந்து விட்டு நீங்கள் கை வச்சு இழுத்திங்கனாலே எல்லாமே நல்லா சுத்தமாயிருங்க. ஆட்டுக்குடல் ரொம்ப ரொம்ப நல்லது. என் பையனுக்கு 2-3 நாளாக வயிற்று வலின்னு சொல்லிகிட்டே இருந்தான். அதனால தான் நான் ஆட்டுக்குடல் வாங்கினேன். அது ரொம்ப மெடிசன் குணம் உள்ளது. ஆனால் இது கொஞ்சம் சுத்தம் பண்ணுறதுக்கு தான் நமக்கு டைம் எடுக்குமே தவிர ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. அந்த வயிறு வேக்காலத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது. ஆட்டோட ஒவ்வொரு பார்ட்டுமே ரொம்ப சத்து உள்ளதுங்க. அதில் ஆட்டுக்குடல் ரொம்ப மெயினாக உள்ளது. நம்ம நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிடலாம். சுண்ணாம்பெல்லாம் போட்டு முன்னெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க. அதில் அதோட சத்தெல்லாம் போயிடுதுன்னு சொன்னதுனால இப்போ யாரும் சுண்ணாம்பு வச்சு சுத்தம் பண்ணுறது கிடையாது. நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு அதை அப்படியே இந்த சின்ன குடலெல்லாம் நம்ம கம்பி வச்சு திருப்பிட்டோம்னாலே சுத்தமாயிடும். அந்த சிறு குடலெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து அழுத்தி நல்லா இந்த மாதிரி உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு நான் கம்பி வச்சு எப்படி பெரட்டுறேன்னு பாருங்கள். நான் முறுக்கெடுக்கிற கம்பி வச்சு தான் நான் இதை பெரட்டினேன். அது ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ஷார்ப்பாக இல்லை, திருப்புறத்துக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது இல்லை அப்படின்னா ஒரு தென்னை குச்சி கூட நீங்கள் வச்சு இக்கு குச்சை வச்சு கூட நீங்கள் இது மாதிரி திருப்பிக்கலாம். ரொம்ப ஈஸியாக திருப்பிடலாங்க. திருப்பிட்டு கழுவிட்டோம்னா நம்மளுக்கும் ஒரு மனசு திருப்தி ஆயிரும். சுத்தமாக நம்ம செஞ்சுருக்கோம், சுத்தமாக சாப்பிட்றோங்கிறது. இது ரொம்ப சுத்தமாக கழுவணும். இதோட கொஞ்சம் கூட இதில் இருக்கிற பாக்டீரியா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிரும். அதனால தான் நான் நிறையா தடவை தண்ணி ஊற்றி அலசிட்டு ஃபுல்லாக எல்லா சின்ன குடலையும் பெரட்டிட்டு மறுபடியும் 2-3 டைம் வெந்நீர் ஊற்றி அலசி நான் சுத்தம் பண்ணியிருக்கேன். கையால் சுரண்டினாலே அப்படியே மேலே இருக்க அந்த தோல் அப்படியே உரிச்சிட்டு வந்துடும். ரொம்ப ஈஸி தான் இது. இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே உரிச்ச உடனே அப்படியே வந்துடும்.
அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள் நல்லா வெள்ளையாக வந்துடுச்சு. இதுவும் ஒரு குடல் தான் அதில் இருக்கும். இதுலேயே அதே மாதிரி உரித்தோன்னா உரிச்சிட்டு வந்துடும். கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, ரொம்ப ஈஸி தான் இது. கொஞ்சம் நேரம் நின்று நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கீழே உட்காந்துட்டு கூட இதை அழகாக செய்யலாம். நல்லா 4-5 தண்ணி ஊற்றி சுத்தமாக அலசிட்டு இப்போ வந்து மறுபடியும் நான் வெந்நீர் ஊற்றி அதை ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்க போகிறேன். ஏன்னா ஆட்டுக்குடல் மட்டும் எவ்வளவு கழுவுனாலும் அதில் ஒரு வளவளப்பு தன்மை வந்துகிட்டே இருக்கும். பிடிச்சி அரியிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்ச நேரம் வெந்நீரில் ஊற போட்டால் ஸ்டிஃப் ஆயிரும், அரியிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இதில் இருந்த வேஸ்ட்டு இவ்வளோது நான் தூக்கி போட போகிறேன். அவ்வளோத்தையும் நல்லா சுத்தமாக கழுவியாச்சு. இப்போ நம்ம எப்படி இதை கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இதெல்லாம் சிசர் வச்சு தான் கட் பண்ண போகிறேன். இந்த சின்ன குடல் எல்லாத்தையுமே ஒரு 3-4 இது கையில் எடுத்துகிட்டு இந்தமாரி கட் பண்ணுங்கள். கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கோங்க. வெந்து போனோடனே அது சின்ன சின்னதாக ஆகிடும். நீங்கள் வேணும்னா கத்தியோ கட்டரோ வச்சோ இல்லை அருவாமனையிலையோ வச்சு நீங்கள் வெட்டிக்கலாம். எனக்கு வந்து இது வந்து சிசர் வச்சு கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நான் எப்பயுமே சிசர் வச்சு தான் கட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியே நான் அந்த பெருங்குடலையும் பீஸாக வெட்டி சின்ன சின்ன பீஸாக அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க சிசர் வச்சு கட் பண்ணுறது. நீங்கள் கத்தி வச்சு கூட இதை நல்லா துணி மாதிரி கிழிச்சு விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா கட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ கொஞ்சம் கல் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம ஆட்டுக்குடல் மட்டும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப சுத்தமாக செய்யணும். அதனால் இது 2 போட்டுட்டோம்னா இது ஒரு ஆன்டிபயோட்டிக்கு. நம்மளுக்கு வந்து பயம் இல்லாமல் சமைக்கலாம், பயம் இல்லாமல் சாப்பிடலாம். பசங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை வந்து சுத்தம் பண்ணி சாப்பிடணுங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப ஆட்டுக்குடல் நல்லது. அடிக்கடி வாங்கி செய்யலைனாலும் மாதத்துக்கு ஒரு தடவையோ 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ வாங்கி இதை செஞ்சு கொடுங்க. இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.